வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 12th தமிழ்ல இயல் 1ல் உள்ள கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போறோம். 12th தமிழ்ல உள்ள இலக்கணம் கிளாஸ் தனியா வீடியோவா வரும். இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இளம் தமிழே தன்னேர் இல்லாத தமிழ். சிற்பி பாலசுப்ரமணியம். இளம் தமிழே என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு நிலவுப்பு. சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் ஒரு கிராமத்து நதி. பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தவள் தமிழன்னை. எம்மருமை செந்தமிழே உன்னை அல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ என்று பாடியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். முத்து முத்தாய். இதில் பயின்று வரும் இலக்கணம் அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா பிரித்தா பொருள் தந்தா அது அடுக்கு தொடர். ஸோ முத்து முத்தாய் பிரித்து பார்த்தா பொருள் தரும், அதனால இது அடுக்கு தொடர். மலைமேட்டில் தலை சாய்ப்பான் யார்? செம்பருதி. பாரி முதலான வள்ளல்களை ஈண்டு தந்தவள் யார்? தமிழ் அன்னை. சிற்பி பாலசுப்ரமணியம் தமிழ்துறை தலைவராக பணியாற்றிய பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம். சிற்பியின் பன்முகங்களில் பொருந்தாதது ஓவியர். வானமெல்லாம் இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. வானம் கூட்டல் எல்லாம் அது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதால அந்த விதிப்படி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதி. ஈறுபோதல் என்ற விதிக்கு பொருத்தமான சொல். ஈறுபோதல் செம்மை கூட்டல் பருதி தான் செம்பருதின்னு ஈறு போய் செம்பருதி ஆகுது. ஸோ இது ஈறுபோதல் விதி. தண்டி அலங்கார நூலின் ஆசிரியர் தண்டி. காவிய தர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம் எந்த இலக்கணத்தை கூறுகிறது? அணி இலக்கணத்தை கூறுகிறது. அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல் குவளை ஆனந்தம். இருளை போக்குவன 2 அவை யாவை? கதிரவன் தமிழ். ஓங்கலிடை என்று தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள பாவகை நேரிசை வெண்பா. காவிய தர்சம் என்பது யாது? வடமொழி இலக்கண நூல். தமிழ் தோன்றிய மலை பொதிகை மலை. ஓங்கலிடை வந்து என்று தொடங்கும் பாடப்பகுதி இடம்பெற்றுள்ள பிரிவு பொருளணியியல். தண்டி ஆசிரியரின் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? கிபி 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். தண்டி ஆசிரியர் கிபி 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். தண்டி அலங்காரம் எத்தனை பெரும் பிரிவுகளை உடையது? 3 பெரும் பிரிவுகளை உடையது. மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குவதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் எது? பழமை நலம் 1 பாண்டியரின் சங்க காலத்தில் கொலுவிருந்தது. இன்னொன்று வள்ளல்களை தந்தது. மின்னே தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயம். அடியெதுகை சீர்மோனை. பாடம் 2 தமிழ் மொழியின் நடை அழகியல். ஆசிரியர் தீசு நடராசன். இழுமெனும் மொழியால் விழுமியது பயக்கும் வகையில் இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ள மொழி தமிழ். அறியப்பட்ட வரலாற்று காலத்தின் தொடக்கமாக தோற்றம் தருகிற இலக்கியம் சங்ககால இலக்கியம். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். மலரும் மனமும் போல கவிதையுடன் 2 கலந்துள்ளது தமிழர்களின் அழகுணர்வு. அகன் 5 நிலைகளை பேசுவது தொல்காப்பியம். பா வகைகள் ஆசிரியர் முதற்கொண்டு எத்தனை? 4. பா வகைகளோடு அறிவியல் கருத்துக்களை இணைத்து சொல்வது தொல்காப்பியம். சங்க இலக்கிய மொழியின் அடையாளமாக உள்ள ஒரு பண்பு தொகைநிலை. சங்க இலக்கிய மொழியின் அடையாளமாக உள்ள ஒரு பண்பு தொகைநிலை. பாடலின் தனத்தை பாத்தி கட்டி வரப்புயர்த்தும் பணிகளை செய்வது தொடரியல் வடிவம். கிடை என்னும் குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்களை சொல்லி அழைப்பவர் கி. ராஜநாராயணன். கிடை என்னும் குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்களை சொல்லி அழைப்பவர் கி. ராஜநாராயணன். நம்பி நெடுஞ்செழியனுடைய சாவு சடங்கு சர்ச்சைக்கு உள்ளானது பற்றி பாடியவர் பெரேன் முறுவலார். பெரேன் முறுவலார். நம்பி நெடுஞ்செழியனுடைய சாவு சடங்கு சர்ச்சைக்கு உள்ளானது பற்றி பாடியவர் பெரேன் முறுவலார். தொடியுடைய தோல் மணந்தனன் என தொடங்கும் புறநானூற்று பாடலின் ஆசிரியர் பெரேன் முறுவலார். புணரின் புணராது பொருளே பொருள் வையின் பிரிவின் புணராது புணர்வே என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. புணரின் புணராது பொருளே பொருள் வையின் பிரிவின் புணராது புணர்வே என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இடுக ஒன்றோ கடுக ஒன்றோ
படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்ற புறநானூற்று பாடலில் குறிப்பிடப்படும் மன்னன் நம்பி நெடுஞ்செழியன். தமிழ் அழகியல் என்னும் நூலின் ஆசிரியர் தி.சு. நடராஜன். தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு முதன்மை ஆதாரம் சங்க இலக்கியம். கருத்து 1. இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு. இது சரி. கருத்து 2. தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறந்து வருகிறது. இதுவும் சரி. அப்ப 2 கருத்தும் சரி. பாடம் 3. பாரதியின் கடிதம். எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி எடுத்து கூறும் நூல் வம்சமணி தீபிகை. வம்சமணி தீபிகை என்னும் நூலை எழுதியவர் கவிகேசரி சாமி தீட்சிதர். வம்சமணி தீபிகை என்னும் நூலை எழுதியவர் கவிகேசரி சாமி தீட்சிதர். வம்சமணி தீபிகை நூல் பதிப்பை திருத்தி வெளியிட்ட ஆசை கொண்ட பாரதியாருக்கு கடிதம் எழுதியவர் வெங்கடேஸ்வர எட்டப்பர். வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக 2008 வெளியிட்டவர் இளசைமணி. வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக 2008 வெளியிட்டவர் இளசைமணி. பாரதியின் கடைசி கடிதம் யாருக்கு எழுதப்பட்டது? குப்திகேசவருக்கு. வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் நெல்லையப்பர். வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் நெல்லையப்பர். பாரதி தனது 15 வயதில் எட்டயபுரம் அரசருக்கு எழுதிய கவிதை கடிதத்தில் வேண்டப்படும் செய்தி யாது? பாரதி கல்வி கற்க உதவி வேண்டி. லோகோபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றியவர் நெல்லையப்பர். விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர் என பன்முகம் கொண்டவர் பரளி சு. நெல்லையப்பர். விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர் என பன்முகம் கொண்டவர் பரளி சு. நெல்லையப்பர். பாரதியின் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர் நெல்லையப்பர். பாரதியின் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர் நெல்லையப்பர். பாரதி நெல்லையப்பரை யாராக கருதி அன்பு காட்டினார்? தம்பியாக கருதி அன்பு காட்டினார். தம்பி உள்ளமே உலகம் என்று யாருக்கு கூறியது? பாரதி நெல்லையப்பருக்கு கூறியது. மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதம் இடம்பெற்றுள்ள நூல் பாரதி கடிதங்கள். பாரதி கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் ரா. பத்மநாபன். பாரதி பற்றிய சில குறிப்புகள். பாரதியின் பிறப்பு 1882 டிசம்பர். பாரதி பட்டம் 1893. செல்லம்மாவுடன் திருமணம் 1897. மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் பண்டிதர் 1904. இந்தியா வார இதழ் உதயம் 1906. சுதேச கீதங்கள் பாடல் வெளியீடு 1907. சிறை தண்டனை 1908. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் 1912. ராஜாஜி வீட்டில் காந்திஜியுடன் சந்தித்தல் 1919. யானை மிதித்து நோய்கள் 1921 ஜூலை. வயிற்றுக்கடுப்பு 1921 செப்டம்பர். வயிற்றுக்கடுப்பு 1921 செப்டம்பர். மறைவு 1921 செப்டம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.